press and media, and all the well-wishers from family, friends, and the entire cast and crew. First of all, எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னை நிக்கில் சார் வேகமாக பின்னாடி கூடும்போது நான் பயந்துட்டேன், ஏதோ பஞ்சாயத்து போல், ஐயோ என்னடா ப்ரொடியூசரை மட்டும் தனியாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இந்த என்ட்ரிலாம் எனக்கே புதுசு, கூச்சமாகவும் இருந்துச்சு. அப்புறம் கெஞ்சினே நான் முன்னாடியே வந்துடுறேன்ட்டு, உடலை சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஐ மீன் யூ ஸ்போக் அபவுட் ரூட்டட், கான்ட்ரவர்ஷியல், அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல. விஷால் சாரை நான் ஒரு ஹீரோவாக பார்த்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது செல்லமே படம் ரிலீஸ் ஆச்சு சார். ஐ வாஸ் இன் 3rd year. ஐம் ஷுர் கல்யாண் மை பார்ட்னர் நோஸ் தட். உங்களோட முதல் படம் நாங்கள் தஞ்சாவூரில் நான் படிக்கும்போது போய் பார்த்தம்போது நாங்கள் அவரை வந்து ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் ஹரி சார், சாமி, தமிழ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதுவும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு. அப்படி தான் ஹரி சார். ஸோ இந்த தருணம் இது வந்து ஒரு கற்பனையான தருணம் எனக்கு. ஐ மீன் லைக் விஷால் சார் ஹீரோவா, ஹரி சார் டிரெக்ஷனில் ஸ்ட்ராங் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் சேர்ந்து இணைந்து தயாரிப்போம்னு நான் என் வாழ்க்கையிலே நினச்சது கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்குறவங்களுக்கும் இப்போயுமே அது ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும். எப்படிடா நீ ப்ரொடியூசர் ஆன அப்படின்னு. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா ப்ரொடியூசர் தெரியாது. இது வந்து ஒன்லி ஒரு பொசிஷன் தான். நான் அதை எப்போவுமே சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை நான் கரெக்டாக பயன்படுத்துறேன்னா அந்த வேலைக்கான ஊதியம் நான் வாங்கிக்கிறேன், அந்த வேலைக்கான பேர் வந்து ப்ரொடியூசர், அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரை வந்து ஒரு 3 years முன்னாடி என் பையனோட பர்த்டே அன்னைக்கு தான் மீட் பண்ணேன். சாருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கேரவனில். அப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து வெளியே வெயிட் பண்ணியிருந்தார் சாரை மீட் பண்ணுறதுக்கு மார்க் ஆண்டனிக்கு. ஸோ நான் உள்ளே போய் பார்த்து பேசினோடனே இட் வாஸ் அ வெரி நேச்சுரல் காமன் டிஸ்கஷன். And I am someone who always believes in the vibes. ஏன்னா அது மட்டும் தான் நான் நம்புவேன். And I take decisions by conviction and instinct. நான் ரொம்ப யோசிச்சுட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சாரை பார்த்தேன், அவர் பேசின விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹோப் அவருக்கும் என்னை பர்சனாக பிடிச்சிருந்துச்சு. கார்த்திக் நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அப்போ ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் இணைந்து அப்போயே இட்ஸ் பீன் 2.5 3 years முன்னாடியே சாரை வந்து நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் லாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சார் மார்க் ஆண்டனி பண்ணார். பண்ணி முடிச்ச உடனே கடவுளாக பார்த்து எனக்கு வந்து அமைச்சு கொடுத்த டைரக்டர் வந்து ஹரி சார். அந்த கடவுள் ரீதியில் அது எனக்கு அமைச்சவர் வந்து விஷால் சார். அந்த காம்பினேஷன் ரெண்டும் அமைஞ்சது வந்து ஐ திங்க் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஃபார் மீ. அந்த ரெண்டு காம்பினேஷன் அமைஞ்ச பிறகு there is no turning back. And followed by them தேவிஸ்ரீ சார் பிரசாத் வந்து ஜாயின் பண்ணார். Then Samutrakani sir was there and the entire cast and crew was selected. And it's been a cakewalk journey for me. நான் வந்து மற்ற ப்ரொடியூசர் மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இல்லை கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை. நான் ரொம்ப ஈஸியாக தான் அந்த படத்தை எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு ஜி ஸ்டுடியோஸ்லையும் சரி, என்னோட இன்வெஸ்டர்ஸ் கல்ராமன் அண்ட் சோமசேகர் சார் அண்ட் மை பார்ட்னர் கல்யாண் அண்ட் ஆல்சோ மை co-producer அலங்கார் பாண்டியன் சார், இவங்க எல்லாருமே எனக்கு ஃபினான்ஷியல் ரைஸ்ல தேர் சப்போர்ட்டட் இட். எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்னோட ஓன் டீம் இருக்கு. மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அசோக் நாராயணன் அண்ட் அர்ஜுன் ராஜ் எல்லாருமே இருக்காங்க. ஜி சைட்ல ஐ ஹேட் வினோத் அண்ட் யூடிவின்ற அவர் ஜிக்கு மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு, கிருபா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அக்ஷய் இஸ் த ஒன் ஹூ இஸ் த சவுத் ஹெட் ஆஃப் ஜி. ஸோ இவங்க எல்லாரும் இருக்கும்போது மை ஜாப் வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஐ ஹோப் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் வந்து கண்டிப்பா எனக்கு நேர்மையா, என்னோட படத்துக்கு நேர்மையா, என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நேர்மையா இருந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோட தருணம் தான் இது. அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அனைவருக்கும் வணக்கம். அதுதான் பொதுவாக நான் ஹரிசார்ட்ட முதல் படம் வந்து பூஜை, அது வந்து விஷால் சார் தான். அடுத்தது S3, இது 3வது படம். அதுவும் இல்லாமல் எனக்கு சகோதரர் விஷாலுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்கு. ஏன்னா மெயினாக அவருடைய முதல் படம் சண்டை கோழி, இந்த வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க படம். அதனால என்னைக்குமே எப்பவுமே ஒரு சண்டை கோழி தான். இந்த படத்தில் நான் பொதுவாக கிளைமேக்ஸ் ஃபைட் சண்டை காட்சி அமைச்சிருக்கேன். அது இல்லாமல் ஒரு சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணி எடுத்திருந்தோம். இப்போ மறுபடியும் ஹரி சார் கூப்பிட்டாரு, ஒரு மாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நம்ம எடுக்கணும் அப்படின்னாரு. உன்னை எடுத்துடலாமான்னு கேட்டார். நானும் எடுத்தோம் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு டிசைன் சொன்னார், ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு கூப்பிட்டாரு. ஹரி சார் எப்பவுமே டைமிங் இப்போ பர்ஃபெக்டாக இருப்பார். அந்த 7 மணினா 7 மணி அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே அந்த டிராயிங்லாம் போட்டு வண்டி இங்கே வருது, இங்கே அடிக்குது எல்லாம் ஸ்கெட்ச் பர்ஃபெக்டாக இருந்தது. அவருடைய அவுட்புட் கேட்டாக இருந்துச்சு. அதனால ஈஸியாக இருந்தது.
அதுவும் இல்லாம அது ரிஹர்சல் பார்க்குற கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக ரிஹர்சல் பார்த்தோம். அதில் நிறைய பேருக்கு அடிப்படிச்சு, ஏன்னா கேபிள் அது ரோப் ஷாட் வர 4 ரோப் ஷாட் இருக்குது. அந்த டைமிங் ரோப் இருக்கிறவன் அந்த ஃப்ரேமுக்குள்ள வரக்கூடாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல போய் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது கேமராமேன், அதாவது சுகுமார் சார் வந்து அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் பொதுவாக யூனிட்டே தேங்க்ஸ் சொல்லணும். காரணம்னா அவரும் ரொம்ப காம்ப்ளிகேட். ஏன்னா ஒரு நாள் எல்லாமே ட்ரோனில் தான் கையில் பிடிச்சி எடுக்கணும். அது 2 வாட்டி மிஸ் ஆகி கீழே விழுந்து ட்ரோன் உடஞ்சி 3 டேக் ஒர்க் ஆச்சு. எனவே சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லாமல் அந்த காம்ப்ளிகேட் பண்ண இந்த கிராஃப் கொடுத்த டைரக்டர், எப்பவுமே ஹரி சார் ஒரு பரபரப்பான ஒரு இயக்குனர். இந்த ரத்னம் இன்னும் பரபரப்பாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆமாம் சார், சென்ட்ரா நினைக்குவோங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பிடிச்சவங்கலாம் இங்கே இருக்காங்க. ஹரி சார், சாமி டைம்லேருந்து அவரோட எல்லா படங்களையும் எப்படியாவது ஒரு சாங்காவது பண்ணிடுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட் அவர். காலைல 7 மணிக்கு சார் வரலன்னா அங்கே மேனேஜர் சாரும் பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அன்றைக்கி ஏதோ லேட் ஆகுது. அப்போது சார் அதே மாதிரி ரொம்ப வேகமாக போவார், வேகமாக ஷார்ட் சொல்லுவார், வேகமாக கம்போஸ் பண்ணுவார். அவர் வேகத்துக்கு நான் போடணும். சார் எங்கே மாஸ்டர் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன் சார், கீழே இருக்கேன் சார் ஒன்று. ஸோ அவ்வளோ வேகமாக நான் சார் கூட ட்ராவல் பண்ணோம். அப்போ தான் அவரோட வேகத்துக்கு நம்ம இது பண்ண முடியும். ஸோ அவர் அவ்வளோ பிடிச்ச டைரக்டர். நான் சாமி டைமில் பார்த்தேன் சாரை. சாமி, அருள், அதுக்கப்புறம் நிறைய பூஜை, விஷால் சாரோட அது திருச்செந்தூர் முருக, ஆமாம் அந்த என்ன படம், தாமிரபரணி, சாரி சார், தாமிரபரணி, அப்புறம் பூஜை, நிறைய படங்கள் அவருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவரோட அந்த வேகம் குறையவே இல்லை. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார்கிட்ட. அடுத்தது விஷால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்லமையிலேருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அப்பத்துலேருந்து பண்ணிகிட்டே இருக்கேன். செல்லமே, சண்டைக்கூலி, அப்புறம் 3வது படம் திமிரு. ஸோ இன்னும் கண்டினியூஸாக நிறைய படங்கள், தாமிரபரணி, பூஜை, நிறைய படங்கள். ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷால் சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி நிறைய உதவி பண்ணுற இதெல்லாம் ஜாஸ்தி அவருக்கு. அது சொல்லத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ரொம்ப பிடிச்சவர். அப்புறம் என்னோடய சகோ இருக்காப்புல, சகோ ரொம்ப பிடிக்கும். சமுத்திரகனி சகோ, அவர் சகோன்னு தான் நாங்கள் கூப்பிட, அவர் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்னோட ஃபேவரட் இருக்கார். அவரை நம்ம பிகினிங்லேருந்து நான் அவரை பார்த்தேன். என்னோடய ஃபேவரட் அவர் மிஸ்டர் யோகி பாபு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோன் பெஞ்ச் ஒர்க் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கார்த்திக் சார் கூட தான் ஒர்க் பண்ணல, நான் கூடிய சீக்கிரம் பண்ணிடுவேன். அப்புறம் வேறு யாரை விட்டேன், நம்ம சுகு வந்து நாங்கள் பார்த்திபன் கனவு பண்ணும்போதுலேருந்து பழக்கம். நான் மாஸ்டர், அப்போ சுகு, அப்போ ஆமாம் எல்லாத்துக்கும் தெரியும்னா ஓகே, ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு போகிறான்னு எதுவாக கேட்டேன், சொல்லலாமான்னு. அப்போ அப்பத்துலேருந்தே எனக்கு பழக்கம் சுகு. ஸோ சுகு என்னையும் பார்த்தா கிட்டத்தட்ட 2 பேரும் சிமிலராகவே இருப்போம். என்னை பார்த்து நிறைய பேர் சுகு அப்படிம்பாங்க. அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க. ஸோ சுகு பிடிக்கும். அப்புறம் மாஸ்டர் பேட்ச்லேருந்து வந்த மாதிரி ராஜ் மாஸ்டர் பேட்ச்லேருந்து நாங்கள் வந்தோம். ஸோ எங்கள் மாஸ்டர், இவங்க மாஸ்டர், கனல் மாஸ்டர்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். ஸோ மாஸ்டர் அப்புறம் வேறு யாரை விட்டேன். தேங்க்யூ, அவ்வளோதான் சார். ஒரே ஒரு சின்ன கேள்வி. விஷால் சார் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், அவருக்கு டான்ஸ் பண்ணவே வராதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. இது உண்மையா பொய்யா? எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா, எவ்வளவு தூரத்துக்கு போய்? கொஞ்சம் உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் செல்லமை பண்ணும்போது இந்த இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஏன்னா ஹைட்டு வேற, டம்மான்னும். பட் அப்படியே அந்த 2வது படத்தில் சண்டைக்கோழியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு அவரோட டான்ஸ். அப்படியே நீ 3வது படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு. ஸோ அது பிகினிங் இல்லை, அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஓகே தானே? 2வது படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ இருந்துச்சு. அவரோட அந்த ஸ்டைல், அந்த டான்ஸ், அவரோட இம்ப்ரோவைசேஷன், ஒரு விஷயம் சொல்லி அது அவர் பாடியிலேருந்து வரும்போது அது 3 மடங்கா 4 மடங்கா வரும்போது அது வேறையா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் அப்படி தானே இருக்கும் இல்லை? அதே மாதிரி அரியணை இங்க காணும். அரியணை ரொம்ப பிடித்தவர் அவர் எனக்கு. அப்புறம் அந்த மேனேஜர்ஸ்ல ஆசை நம்ம கணேசனை ராஜேந்திரன் தெரிய மாட்டார், இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லயே தெரிய மாட்டாரு. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா ஹரியண்ணன், அப்புறம் என் தம்பி விஷால், சுகு, எல்லாமே அண்ணன், தம்பி, தங்கச்சி, மாமன், மச்சான், இப்படி
ரத்தம் சதயமான ஒரு படைப்பா வந்திருக்கு. ஹரியானாவில் ஒர்க் பண்ணும்போது வேகமாக கிராஸ் பண்ண தீ பிடிச்சிரும். அந்த மாதிரி டைரக்டர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எனக்கு. நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்ககிட்ட இந்த நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேனே. தேங்க்யூ. இந்த உழைப்பு தான், இந்த உழைப்பு 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 அவ்வளோதான். அப்படி ஒரு சகோதரர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தம்பி விஷால், அண்ணன் தம்பினா அப்படி அது அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷம். சுகுவோட பல படைப்புகள், அதாவது என்னை ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு மாதிரி கவர்ந்துகிட்டே இருப்பான் என் தம்பி. நன்றி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம். என் சகோ மாஸ்டர் முதல்ல ஒரு 5 மாடியிலேருந்து என்ன ஏரில் இறக்குனீங்க, ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர். டிஎஸ்பி சார் ரொம்ப சந்தோஷம் சார். யோகி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி தான் உன்னோட பயணப்படுறது. கார்த்தி 3 முறை சந்திச்சிருக்கோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு புதுசாக தெரியுறீங்க. உங்ககிட்ட இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உண்மை உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கும். வாழ்த்துக்கள் கார்த்தி, மகிழ்ச்சி, நன்றி. கனி சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா? நீங்க நிறைய நடிச்சிருக்கீங்க, உங்களை டிரெக்ட் பண்ணி பார்த்திருக்கோம். ஏன் ஹரி சாரோட ரத்னம் சூஸ் பண்ணி நான் இதுல ஒரு நான் சூஸ் பண்ணல, அவர் தான் என்ன சூஸ் பண்ணாரு. ஏன்னா 2 பேரும் ஒரே ஸ்கூல். அது சொல்லணும். நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது, யானை ஷூட்டிங்ல இந்த இடத்துல இப்ப நீங்க என் கூட நின்னா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் வரேன்னு கிளம்பி போனேன். அப்ப ஆரம்பிச்சேன். ஏன்னா 2 பேரும் கேபி சார் ஸ்கூல். இந்த படத்துக்கு நான் ஒண்ணுமே பேசல. அதான் வந்தார், திடீர்னு கடன்னு சொல்லிட்டு இதான் இது அதான் நம்ம பண்றோம். ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்ததுதான். இது அண்ணன் என்னை கூப்பிட்டு போனார், நான் ஒன்றும் பண்ணல. சார், ஆக்டிங் வித் விஷால் சார் ஒரு டிரெக்டிங் விஷால் சார், அடுத்ததா என்னது? இல்லை, எதுவாக இருந்தாலும் தம்பி கூட எல்லாம் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். அது எங்க பயணம் வேற இது. இப்ப வேற ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. அதை நடத்திட்டோம்னா நானும் தம்பியும் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதா உணர்வேன். அது நடக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல்சோ ஃபார் திஸ் ஸ்பெஷல் ஈவினிங். சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம தான் நம்மளுக்கு இது நம்ம தானே அப்படின்னு ஒரு ஜாலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது தேங்க்ஸ் டு த டீம் ஆஃப் ரத்னம் ஃபார் திஸ் லவ் ஷவர்ட் ஆன் மீ. அண்ட் தேங்க்யூ ஹரி சார். அண்ட் இதுல அந்த ராஜா சார் பாக்குற ஷார்ட்ல அன்னைக்கு ஸ்டுடியோ விஷாலே எடுத்தாரு. பிரதர் இங்க நில்லு, இப்படி ரிலீஸ் என்ன பண்றதுன்னு தெரியல, பார்த்தா இதுல வந்துருச்சு எல்லாமே. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. இந்த அக்கேஷன் நான் யூஸ் பண்ணி எல்லாருக்கும், பிரஸ்க்கும் மீடியாவுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த நேஷனல் எனக்கு வந்ததுக்கும் உங்க எல்லாரோட அன்பும் ஆதரவு தான் காரணம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. புஷ்பா படத்துக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லா படத்துக்கும் நான் ஸ்டார்டிங் இது வரைக்கும் எந்த பாடல் பண்ணாலும் எந்த படம் பண்ணாலும் அந்த கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் எப்பவுமே ஒரு கலைஞனுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ அதுக்கு ஃபார் ஆல் டு ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பிரஸ் அண்ட் ஆல் தி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் கமிங் டு ரத்னம், ஐ ஹேட் a great experience. இந்த படம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஹரி சார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம். இது 6வது படம் நாங்க பண்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 இது படம் நம்பர் 6. ஸோ 6, சிங்கம் 2 and வேங்கை and சாமி ஸ்கொயர் and now this one. So every time it's like எல்லாரும் சொல்லுவது மாதிரி ஹரி சார் ஸோ 6வது ரோடு நம்ம இருந்து வேலை செய்யறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எப்பவுமே டைரக்டர், ஏன்னா டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு கதை எழுதி ஒரு படம் உருவாக்குறதுக்கு காரணமே அந்த கதை யார் எழுதுறாங்களோ அது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் டைரக்டர் எழுதுறதுனால the director is the main reason behind the whole project happening. ஏன்னா அவங்க கதை எழுதி அவங்க ஒரு ஹீரோவுக்கு அதை ஓகே பண்ணி ப்ரொடியூசருக்கு எல்லாம் பண்றதுனால தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கட்டும், சன் மாஸ்டர், கோரியோகிராஃபர், எடிட்டர், கேமராமேன் எல்லாருமே. அதனால எப்பவுமே ஒரு பெரிய கைத்தட்டு டைரக்டருக்கு கண்டிப்பா நம்ம கொடுத்து ஆகிறோம் பிஃபோர் ஸ்டார்டிங் எனிதிங். ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி கூட இல்லை, 6வது வாட்டி நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்றோம்னா அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ லவ் என் மேலே வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி சார். ஹரி சார் டைரக்டருங்கிற மேட்டரும் தாண்டி எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி அவர். ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்ப க்ளோஸ், பல வருஷமா எங்களுக்கு தெரியும். அண்ட் he has that love and affection towards everyone, and I think that bonding also reflects in the work. அதனால தான் நாங்கள் பண்ற எல்லா படங்களும் சரி, ஒவ்வொரு பாடலும் எல்லாரும் ரசிக்கிற விதமாக அது அமையுது.
அண்ட் படங்களும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பண்றோம். அண்ட் ரத்னம் பத்தி சொல்லணும்னா ஹரி சார் பண்ற படங்களே இது ரொம்ப வித்தியாசமான படமா அமைஞ்சிருக்கு. அவர் முதல் நாள் எனக்கு கதை சொன்ன உடனே அதோட கதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனா பயந்துட்டாரு. அதோட கோர் ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷனலா, ரொம்ப டச்சிங்கா, ரொம்ப டிஃப்ரெண்டா எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ ஹேட் கிரேட் an experience, while working on this film. Like I said, ஆறாவது வாட்டி ஹரி சார் கூட ஒர்க் பண்றேன். அண்ட் மை டார்லிங் பிரதர் விஷால் கூட வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க். நிறைய வாட்டி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது, ஏதோ டைம் லைன் அது இதுன்னு சொல்லிட்டு அமையாமையே இருந்தது. அது ஃபைனலா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம். அதுவும் எங்களுக்கு எங்க 2 பேருக்குமே பிடிச்ச ஒரு டைரக்டர் ஹரி சார் கூட நாங்கள் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்றது 2 பேருக்குமே ஒரு சந்தோஷம். ஒரு கமர்ஷியல் மாஸ் படமா மட்டுமே இல்லாம ரொம்ப இமோஷனல் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னிங் வித் ஆக்ஷன் இருக்கிற ஒரு படத்துல ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் சந்தானம் சார் ரொம்ப கார்த்திகேயன் சந்தானம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் யூ ஹேவ் பீன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டீசன்ட் ப்ரொடியூசர்ஸ் தட் ஐ ஹவ் மெட். அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்க போட்டு அந்த கோவா பேண்ட்ஸும் அந்த ஷர்ட்டும் போட்டு நீங்க வருவீங்களே அந்த லுக்குக்கே வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா பின் போடலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ யூனிவால் சார், நானும் உங்களுடைய ஒரு ரசிகன். நீங்க ஸ்கிரீன்ல வரும்போது நீங்க வந்தவொடனே சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ரசிகர்களை வந்து சம்பாதிச்சிட்டீங்க. ஸோ சார், உங்களோட கேரக்டரும் சரி, உங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி வேற லெவல் சார். அது இந்த படத்துல வந்து நான் ஹரி சார் கிட்ட சொன்னேன், முழுக்க ஹீரோதும் உங்களது இருக்கிற டிராவல் வந்து அது வந்து எக்ஸ்ட்ராடனரியா வந்திருக்கு படத்துல. அது வந்து இல்ல அதுமே எதுவும் சொல்ல மாட்டேன் சார். நான் டியூன் போட்டு காட்டுறதுக்கே ரொம்ப கதை சொல்லுவேன். அது வந்து the way the screenplay has come and உங்க 2 பேரோடைய அந்த presence வந்து பயங்கரமா இருக்கு. So thanks to you. And Dinesh Master, one of my most favorite choreographers. ஸோ இந்த படத்தில் கலக்கிருக்கீங்க, நீங்கள் எல்லா படம் தான் கலக்குவீங்க. அண்ட் சுகுமார் சார், யூ ஹவ் டன் a great job on the thing. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அது என்னன்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சொல்லல அந்த ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்து ஒரு பெரிய சேஸ் அண்ட் ஃபைட் எடுத்திருக்காங்க. அது வந்து சேஸ்ன்னு சொல்ல முடியாது, வெறும் சேஸ் சொல்ல முடியாது, வெறும் ஃபைட் சொல்ல, வெறும் சீன் சொல்ல. ஒரு சீனா ஸ்டார்ட் ஆகி ஒரு சேஸா மாறி, அது ஒரு ஃபைட்டா மாறி, திருப்பி சேஸா மாறி, திருப்பி ஃபைட்டா மாறி, திருப்பி ஒரு எமோஷனா மாறும். அது எப்படிதான் நீங்க பிளான் பண்ணீங்களோ, எப்படிதான் நீங்க எடுத்தீங்களோ, விஷால் நீங்க எப்படிதான் பண்ணீங்களோ, அதுல உள்ள எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹெவி ரிஸ்கோடு தான் பண்ணாங்க. அதுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். I think till today this is one of the lengthiest, this is one of the lengthiest single shot, raw single shot சொல்றேன்னா நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட பார்ப்போம், நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் பார்த்துருக்கோம். பட் lot of single shots are stitched together இல்லையா சுகுமார் சார்? லைக் இங்கே நீங்க ஒரு பார்ட் அது தெரியாம ஸ்டிச் பண்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இது நான் ஏன் சொல்ல விரும்புறேன்னா, ஒரு மியூசிக் கம்போசரா அந்த சீனை நான் ரொம்ப அந்த என்டையர் சீக்வன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் அது போடுங்கன்னு பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். நானே ஒரு ரசிகன் ஆயிட்டேன் அதுக்கு. அது ஏன் நான் சொல்றேன்னா, when something is very perfect, we tend to assume that it is done with a lot of technology put together or techniques put together, but no, இது வந்து ரியலாவே ராவாவே ஒரே கேமரா அது வந்து போகும், அது திடீர்னு பறக்கும், திடீர்னு ட்ரோன் ஆகும், திடீர்னு கீழே வரும். எப்படி பண்ணாங்கன்னு மெஸ்மரைஸ்ட். அண்ட் ஹரி சாருக்கு வந்து ஒரு ஸ்பீட் இருக்குன்னு சொல்றாங்களே, நான் இப்ப சொல்றேன், அந்த ஸ்பீட் வந்து அவர் நடக்கிறதுலயோ பறக்கிறதுலயோ போறதுலயோ வர்றதுல மட்டும் இல்ல, அவர் சிந்தனையும் இருக்கு, அவர் மேக்கிங்லயும் இருக்கு, அவரோட அன்புலயும் அந்த ஸ்பீட் இருக்கு, எல்லாத்துலயும் அந்த ஸ்பீட் இருக்கிறதுனாலதான் அவர் ஸ்பீடா போயிட்டே இருக்காரு. சார், இது நீங்க பண்ணதுல ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு என்ன பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது நீங்க பண்ணதுலயே ரொம்ப நன்றி சார். I had a great time and darling Vishal brother, you have outdone yourself in a beautiful performance and fighting. அது கூட ரொம்ப ஈஸி கிடையாது. இந்த படத்துல வந்து அவ்வளோ ஃபைட்ஸ், அவ்வளோ ஆக்ஷன், அவ்வளோ சென்டிமெண்ட் எல்லாமே வந்து கலக்கியிருக்காரு. அண்ட் பார்க்கறதுக்கு என்னமோ நம்ம நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரியே இருப்பாரு படம் முழுக்க. ஸோ அந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே நன்றி. அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா நடிச்சிருக்காங்க.
So thanks to each and everyone, and I hope you all love all the songs. And இன்னொன்று, இந்த படத்துடைய பாடல்களை நாங்கள் 2 ரிலீஸ் பண்ணோம். மற்ற பாட்டு எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமா நாங்கள் பண்ணோம். அது எப்படின்னா, அவர் படம் ஷூட் பண்ண ஒரு மாண்டேஜா பார்த்து எல்லாமே வந்து சிச்சுவேஷனல் சாங்ஸ். ஸோ அவர் ஷூட் பண்ண அந்த சீன் பார்த்து, எடிட் பண்ண சீக்வன்ஸ் பார்த்து அப்படிதான் நாங்கள் சாங்ஸே பண்ணோம். அந்த ப்ராசஸ் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் அதனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது இப்போ ரிலீஸும் பண்ண போறோம். பட் படத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு ஐ திங்க் யூ ஆல் really enjoy why we did that like that. So thanks to each and everyone. Hope you all love the film and make it a super duper blockbuster and give us all your love and blessings. Thank you so much. நன்றி DSP sir. நீங்க வந்த கெஸ்ட்லயே ஜாஸ்தி பேசுனது நான் தான். நான் அவ்வளவு பாட்டு போட்டுருக்கேன். கண்டிப்பா நான் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் வேணும் சார் ப்ளீஸ் சார். நீங்க பேசுறப்போ கேள்வி கேட்கணும். ஆமா ஒரே ஒரு கேள்வி. You've been in the industry for so long and விஷால் சார் வந்து இந்த வருஷம் 20வது வருஷம். ஏன் சார் 19 வருஷம் காத்திருப்பு அவருக்கு வந்து ஒரு சாங் கொடுக்கறதுக்கு எல்லா மாஸ் ஹீரோஸுக்கும் நீங்க கொடுத்துட்டீங்க மாசான பாட்டுகள். ஆனா 19 வருஷம் காத்திருந்து இப்பதான் அவருக்கு வந்து நீங்க வேற தூண்டி விடுறீங்களா? அப்படி இல்ல, சில வாட்டி வந்து இதுக்குதான் நம்ம எல்லாம் சேரணும்னு சிலது எழுதி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். when we are all aligned, you know, all the energies are aligned for a good purpose. and அதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் பண்ணும்போது அது எங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் ஹரி சார், அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் பாருங்க, பேண்ட் எல்லாம் கூட சூப்பரா போட்டு வந்திருக்காரு. இப்படி பட்ட எல்லாரும் அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி விஷால் சார் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி சார் சேர்ந்து பண்ண தாமிரபரணி பெரிய ஹிட்டு. அதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த தாமிரபரணி படத்தோட சிட்டி ரைட்ஸ் நான் வாங்கினேன். அப்புறம் 2014 பூஜை படம், அதுவும் ஹரி சாரும் விஷால் சார் சேர்ந்து பண்ணாங்க. அந்த படம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூஷன் நான் தான் பண்ணேன். ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ டைரக்டரும் அந்த ஹீரோவும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த படம் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் ரத்னம் வந்து விஷால் சாருக்கும் சரி, அந்த ஸ்டோன் பெஞ்ச் டீமுக்கும் சரி, இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும். சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கேப்டன் விஜயசாவுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, அதாவது சும்மா நம்ம சொல்லலாம், நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி விஷால் சார் வந்து அந்த ஆக்ஷன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ரசிச்சு பண்ணுவார். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் 2-3 டைம் ஒரு கேரவன்லாம் நிறையா மீட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் உடம்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டிச்சுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அவ்வளோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ லைவாக இன்ட்ரெஸ்டாக அந்த படம் நல்லா வரணும், அந்த கேரக்டர் இன்வால்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரசிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவில் எனக்கு பிடிச்ச ஹீரோ விஷால் சார். ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் பிடிச்ச கார்த்திக் சந்தானம் அவருக்கு நானும் அவரும் ஜாயின் பண்ணி இப்போ ஜிகதான் டபுள் பண்ணோம். அவர் சென்டிமெண்டான ஒரு பிடிச்ச படம் பெரிய ஹிட்டு. ஸோ அவருக்கு இந்த படம் பெரிய ஹிட்டை கொடுக்கணும். தொடர்ந்து அவர் வந்து அடுத்த பிடிச்ச லெவலில் டாப் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி இருக்குன்னு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரத்னம் படம் ட்ரெய்லர் நான் பார்க்கும்போதே அதிரடியா இருந்தது. தமிழ் சினிமாவுடைய ஃபாஸ்டஸ்ட் அண்ட் என்ன சொல்றது பிளாக் பஸ்டர் இயக்குனர். ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா அவருடைய படத்தை எடுப்பாரு. அதே சேம் டைம் படமும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் மிகச்சிறந்த இயக்குனர், தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றிகளை கொடுத்த ஹரிசாரனுடைய படம் அவ்வளவு சிறப்பா இருக்கு. ட்ரெய்லரே அவ்வளவு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு சார் உங்களுக்கு. அண்ட் ட்ரெய்லரே அவ்வளவு கலக்குது. அண்ட் ஸ்டோன் பெஞ்சுக்கும் ஜி ஸ்டுடியோஸ்க்கும் அலங்கார் பாண்டியன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் மூலமா கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் விஷால் சாரை பத்தி சொல்லி ஆகணும். 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. பயங்கரமா வைரல். எல்லா யூடியூப்லயும் அதுதான் பரபரப்பா அந்த ஒரு கட் பண்ணி எல்லா யூடியூப்லயும் போயிட்டு இருக்கு. அது என்ன சொன்னாரு, இந்த படம் வரும்போதும் பிரச்சனை வரும், எனக்கு ரிலீஸ்க்கு பிரச்சனை வரும், எனக்கு ஸ்கிரீன் கிடைக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பாருங்களேன், இந்த பாட்டு நம்ம டிஎஸ்பி சார் அவ்வளவு சூப்பரா போட்டிருக்காரு. டோன்ட் வரி மச்சி அப்படின்னு. இந்த 26ஆம் தேதி அவருடைய படம் தான் மிகப்பெரிய லெவல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 1500 திரையரங்குல கேட்க போறாங்க, சார் நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு. அது நாங்க ஒரு படம் ஒரு நொடி அப்படின்னு ஒரு சின்ன படத்தையும் கொண்டு வரோம். ஒரு 150 ஸ்கிரீன் கிடைச்சா போறோம், மீறி 1000 ஸ்கிரீன் உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் வரி மச்சி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அவ்வளவு பெரிய ரிலீஸ் உங்களுக்கு காத்திருக்கு. இன்னும் சார் நீங்க ஒரு சொன்னாலே இப்படி பயப்பட்டு எல்லாரும் இல்ல சார் சோலோ ரிலீஸ் ஆகி வந்துருங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுதான் வந்து விஷால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய தைரியம் ரொம்ப பிடிக்கும். ஜெம் ஆஃப் அ பர்சன் அண்ட் ஜெம் ஆஃப் அ ஃப்ரெண்ட். 2 நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணார், சார் கண்டிப்பா நீங்க வந்தாகணும் அப்படின்னாரு. உத்தரவு மகாராஜா அப்படின்னு உடனே வந்து நிக்கிறோம் நாங்க. அந்த அளவு அவர் பேர் அன்பு இருக்கு. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பிரஸ் மீட் மூலமா, இந்த ஆடியோ லான்ச் மூலமா நான் விஷால் சாருக்கு வைக்க விரும்புறேன். ஒரு நண்பரா அவருடைய பேரண்ட்ஸ் இங்க இருக்காங்க.
ஒரு எல்டர் பிரதரா அவருக்கு நான் சொல்ல விரும்புறேன். விஷால் சார் ஒரு 100 கோடியை உங்களுடைய படம் மார்க் ஆண்டனி அச்சீவ் பண்ணியிருக்கு. அடுத்து நீங்க போக வேண்டிய உயரம் வந்து 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி. ஏன்னா இந்தியன் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஸ்டார் நீங்க. உங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜும் பாடியும் அந்த ஒரு இதுவும் எல்லாமே இருக்கு. உங்களோட எய்ம் அதுதான் இருக்கணுமே தவிர அரசியல் இருக்கக்கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அரசியல் உங்களுக்கு வேண்டாம். 1000 கோடி நோக்கி போங்க. 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸை இந்தியன் சினிமால கொண்டு வர மிகப்பெரிய படங்களை நான் பண்ண போறேன்னு சொல்லுங்க. நாங்களும் உங்களை பார்த்து பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். அரசியல் இங்கதான் இருக்கும். நீங்க சின்ன வயசு தான், 60 வயசுல கூட அரசியல் போலாம். மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க கொண்டு வரலாம். நீங்க நினைக்கிற மாற்றங்களை கொண்டு வரலாம். அந்த மாற்றங்களை அப்புறம் பண்ணலாம். மேபி 2031 பண்ணலாம், இப்ப வேண்டாம். ஒருவேளை ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் வந்ததுன்னா மேபி 2034 வரலாம். அது வரையும் நீங்க வந்து மிகப்பெரிய உயரங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா நிறைய வெற்றிடங்கள்லாம் வரப்போகுது. அதனால அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஹீரோவா நீங்க இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அரசியல்ல வரப்போற 2024 வரங்களா நீங்க சொல்லாதீங்க சார். உங்க மூலமா சொல்லிக்கிற உங்களை ரொம்ப பிடிக்கும். அவருடைய அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு எனர்ஜி. 80 வயசு மேல உங்க இதோட உங்களுடைய அனுமதியோட சொல்றேன், அரசியல் வேண்டாம். சினிமால மிகப்பெரிய படங்களை நீங்க பண்ணணும். ரத்தின படம் அதுக்கு வழிகாட்டணும். ரத்தின படம் மார்க் ஆண்டனி 100 கோடி பண்ணிச்சுன்னா இந்த படம் 150-200 கோடி பண்ணணும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த படத்துல இருக்கு. அடுத்ததா 300 கோடி பண்ணணும், 500 கோடின்னு டார்கெட் பண்ணுங்க. அதுதான் உங்க எய்மா இருக்கணும். அதுக்கு எல்லா படங்களும் உங்களுக்கு வரணும், வெற்றிகளும் வரணும். டிஎஸ்பி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் அந்த நேஷனல் அவார்டு மட்டும் இல்ல, அவருடைய உழைப்பில மிகப்பெரிய படங்கள்லாம் வரப்போகுது. புஷ்பா 2, அதுக்கு பிறகு கங்குவா அப்படின்னு வரிசையா மிகப்பெரிய படங்கள் வெற்றிகள் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல மிகப்பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. நண்பர் சமுதர்கனி சார், யோகி பாபு, பிரியா பவானி சங்கர், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய வெற்றி தமிழ் சினிமாவுக்கு வரணும். கடந்த 5 மாதங்களா தமிழ் சினிமால படங்களே வெற்றி அடையல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவலையில இருக்காங்க. அந்த கவலைகளை போக்கி ரத்தன படம் மாபெரும் கலெக்ஷனை இந்த ஏப்ரல் 26 கொண்டு வந்து தமிழ் சினிமா இருக்குடா, பெரிய வெற்றிகளை நாங்க கொடுப்போம், பாக்ஸ் ஆபீஸ் வசூல கொடுப்போம்னு உங்க படம் கொடுக்கணும்னு வாழ்த்துறேன், மனமார வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். நிறைய பேசிட்டாங்க, அதனால கொஞ்சம் கம்மியா பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து இது வந்து ஒரு என்னது, ஒருத்தரை பாராட்டுற மேடையா ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தேன். ஆனா நிக்கில் வந்து ஏதோ பண்ணி விட்டாரு. அதனால நான் வந்து இப்போ படத்தை பத்தி மட்டும் பேசுறேன். 17வது படம், விஷால் கூட 3வது படம். 2 படம் ஏற்கனவே நல்லா அமைஞ்சுது. ஸோ விஷால்கிட்ட ஒரு சின்ன ஒரு நாட் சொன்னேன், ரொம்ப பிடிச்சது. உடனே டக்குன்னு ப்ரொடியூசர் கார்த்திக் சாரை அறிமுகப்படுத்தி விட்டாரு. கார்த்திக் சாரே வந்து அவர் பேசும்போது ஒரு ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாக தெரிஞ்சார். அதோட எனக்கு அவர்கிட்ட ஒரு கிக்கே, அந்த கம்பெனியில் ஒரு கார்த்திக் சுப்ராஜ்னு ஒரு டைரக்டர் இருக்கார். ஒரு டைரக்டருக்கு கீழே போய் ஒரு அந்த கன்சர்னில் போய் ஒர்க் பண்ணுறன்ற கிக்கு எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது. விஷால் கூட 3வது படம். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணும்போது ஒரு கதை இருந்துச்சு. அந்த கதை வந்து ஒரு ஏற்கனவே அதில் ஒரு சேசியாக ஒரு கதையாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு கதைக்குள்ளே வந்து அவுட்லேயே ஒரு ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ண கமிட் ஆன உடனே அப்போ வந்து ஒரு ஏற்கனவே 2 படம் பண்ணோம். அதில் நிறையா ஃபேமிலி இருந்துச்சு, ஆக்ஷன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஃபேமிலி பார்க்குற மாதிரி எடுக்கலாம். ஆனால் ஃபேமிலி நிறைய யூத் ஆடியன்ஸை உள்ள கொண்டாடுற மாதிரி வரணுன்றதுக்காக ஒரு 60% ஆக்ஷன் அண்ட் 40% வந்து ஒரு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணேன். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாக எடுக்கும்போது வந்து அந்த திருப்தி இருந்துச்சு. விஷாலோடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன், டைமிங்லேயும் சரி, அந்த வேலையிலையும் சரி, ஈடுபடுத்திக்கிட்டது, பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி. ஆக்ஷன் வந்து எப்போயுமே அவர் நல்லா பண்ணுவாருன்னு தெரியும். ஆனால் ஒரு எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே கண் கலங்குற மாதிரி ஒரு 2-3 இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஒரு டைலாக் இருக்கும். அதாவது காயப்படுத்தினவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி, ஆனால் காயப்பட்டவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி, ஆனால் காயப்படுத்தினவனுக்கு காலம் பூரா வலின்னு சொல்லி மனசு வலிக்குது மாமான்னு சொல்லி ஒரு கண் கலங்கும் போது மொத்த ஆடியன்ஸுமே வந்து ஒரு ஃபீல் பண்ணாங்க. எனக்கு அது எப்பெல்லாம் பார்த்தாலும் அடிக்கடி இந்த படம் டிவியில் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த இடம் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன் எமோஷனல் ஏரியாவில். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு எமோஷனலான ஒரு கதைக்குள்ள நல்ல ஒரு 2-3 சீன் ஸ்ட்ராங்காக வச்சணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். அது அழகாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒவ்வொருத்தரையாக வந்து சொல்ல போகிறது இல்லை.
வெரி சாரி. என்னோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஎஸ்பியா இருக்கட்டும், சுகுமார் சாரா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து நான் வந்து ரொம்ப நாளா வந்து எல்லாம் இந்த சிங்கிள் ஷாட்டை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னா படம் என்னவா இருக்க போகுதுன்றதா எல்லாரும், ஏன்னா இது ஒரு பிரஸ் மீட் ஆரம்பிச்சு இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பிரஸ் மூலமா நான் ஆடியன்ஸுக்கு சொல்ற விஷயம் உங்களுக்காக வந்து ரொம்ப ஒரு மெனக்கடல் பண்ணி தான் இது படத்தை வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம். இதுல வந்து 8 ஃபைட் அண்ட் சேசிங் எல்லாம் சேர்ந்து ஒரு 8 சீக்வன்ஸ் இருக்கு. அந்த 8 சீக்வன்ஸையும் 4 மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபைட்டை பிரிச்சு கொடுத்தோம். எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா, அதாவது இதை வந்து ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறாங்க. இந்த ஃபைட் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா ஏன்டா வச்சாங்க நீ மட்டும் கேட்டவே கூடாது. ஏன்னா வேணும்னு வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஆடியன்ஸை மதிச்சு ஸ்கிரீன் பிளே பண்றாங்க. நான் கொஞ்சம் எதார்த்தம் கொஞ்சம் மிஸ் ஆகலாம், ஃபைட்டு ஒரு 10 அடி போய் விடலாம். அப்போ கூட மாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், மாஸ்டர் 10 அடி வேணாம், ஒரு 8 அடி வச்சுக்கோங்க, ஒரு 6 அடி ஆகிட்டு வேணாம், ஒரு 4 அடி ஆக்கிக்கோங்க. ஏன்னா நான் மிதிச்சா 2 அடி போய் விழுந்தானா, ஹீரோ மிதிச்சா ஒரு 6 அடி போட்டோம், 12 அடி வேணாம், இப்படிலாம் வந்து சொல்லுவேன் நான். ஸோ நான் ஆடியன்ஸை மதிக்கணும்னு நினைக்கிறாள். அப்புறம் நீங்களும் நிறைய கேள்வி என்னடா இன்னும் பறக்க விட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் அடிப்பீங்க. ஸோ அதனால அதெல்லாம் பார்க்குறேன். அதனால நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் யதார்த்தம் மிஸ் ஆகாம பண்ணியிருக்கேன். அதனால நிச்சயமா வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஏன்டா அந்த ஃபைட் வச்சுக்கன்னு கேட்க மாட்டாங்க. நான் ஒவ்வொரு ஃபைட்லயும் வந்து ஒவ்வொரு ஒரு கண்டென்ட் வச்சிருக்கோம். அதாவது தேவை. நம்ம வீட்டு முன்னாடி சும்மா சொல்றேன், ஒரு அடிதடி யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, என்ன பயங்கர ஆக்ஷனா இருக்கு. நம்ம வீட்டு முன்னாடி ஒரு 10 பேர் வந்து நிக்கிறான் நம்மளை அடிக்கிறதுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போம், போலீஸ் ஃபோன் பண்ணுவோம். எதுவும் வரல, அவங்க பூட்டை உடைக்க போறாங்கன்னா உள்ள இருந்து அருவாமனை, விளக்க, உரல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம தயாராகி அடிப்போம். இந்த மாதிரி ஒரு மூட்ல தான் அவர் படம் முழுவதும் அட்டன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு பிரச்சனை, அதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணி ஆகணுன்ற கோணத்துல எல்லாம் விரட்டி அடிச்சிருக்காரு, துரத்தி வெட்டியிருக்காரு, கதற போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாரு எல்லாரும். ஏன்னா அந்த மாதிரி படமே வந்து கதையை வந்து பரபரப்பு. நீங்க டீசர் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு சின்ன ஒரு பரபரப்பு இருந்துச்சு. ஆனா அந்த பரபரப்பு படத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணல, என்னன்னா ஃபாஸ்டா கட் பண்றேன்ற சொல்ற ஒரு பிளேமிங் இருந்துச்சு. அது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாம் ரசிச்சாங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் லோக்கல்ல எல்லா ஏரியாலையும் போய் ஒரு டீ கடை வரைக்கும் போய், இல்லை ஒரு ஆட்டோ டிரைவர் வரைக்கும் போய் எல்லாத்தையும் வந்து ஒரு ஐடியா எல்லாம் கேட்பேன் நான், எப்படி இருந்துச்சு, என்ன மைனஸ். ஏன்னா நம்ம ஓடின படம் ஓடாத படம் எல்லாமே எடுத்துருக்கோம். ஸோ ஓடாத படத்துல இல்லை ஏதோ ஒரு விஷயம் எப்படி பிடிக்கல அப்படிங்கும் போது, இந்த ஃபாஸ்டா கட் பண்றீங்க சார், அது வந்து இப்போ கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை அப்படிங்கும் போது, சரி அப்போ எப்படி படத்தை ஃபாஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்கிரீன் பிளே வந்து ஃபாஸ்ட் பண்ணிட்டோம். செம்ம பேசி ஸ்கிரீன் பிளே. அதுல ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் தான் இந்த சிங்கிள் ஷாட் ஃபைட். அதை பத்தி தேவி சார் தான் அதுக்கு முதல் ரசிகன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல வந்து எடிட்டர் பார்த்து கட் பண்ணி அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் காட்டினேன். பார்த்த உடனே அவர் வந்து ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகிட்டாரு. சரி அப்போ நம்ம ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கோம் போல இருக்குன்னு. என்னன்னா இந்த சிங்கிள் ஷாட் வந்து எதுக்காக எடுத்தேன்னா வேணும்னு எடுக்கல, கண்டிப்பா சிங்கிள் ஷாட்ல எடுக்கணும்னு முதல்லாம் தோணலை. அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துட்டு வரும்போது, இது வந்து ஒரு சீன் ஒன்று ஆரம்பிச்சு அந்த சீன் வந்து அப்படியே ஃபைட்டா கன்வெர்ட் ஆகி அந்த ஃபைட் சேசிங்கா மாறி அதுல 3 வண்டி பிளாஸ்ட் ஆகி 4வது வண்டி துரத்திட்டு வரும்போது இந்த ஹீரோயின் போற அந்த வண்டி வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போய் அது வந்து டிசப்பியர் ஆகும்போது அந்த கடைசியா துரத்திட்டு வந்த வண்டி கூட அந்த ஃப்ரேம்ல போயிட்டு இருக்கணும். இது எல்லாமே சிங்கிள் ஷாட்டா இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அது எப்படி எடுத்துன்றது மட்டும் இப்போ ஒன்று சொல்றேன். எடுத்தோடனே ஹீரோ ஒரு ஜீப்ல வந்துட்டு இருப்பாரு, ஹீரோயின் வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ள இருப்பாங்க. ஆனா ஒரே கேமராமேன் கையில கேமராமேன் ஜீப்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாரு, டைரக்டர் ஜீப்ல ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருப்பாரு. வண்டி போயிட்டு இருக்கு, ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கு, 3-4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச், 5 நிமிஷம் ஷாட். இப்ப கிளம்பி போயிட்டே இருக்குது. இப்போ கேமரா பேன் ஆகுது, ஹீரோ இருக்காரு, வண்டி முதல்ல காட்டும், ஒரு பஸ் தூரத்துல போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் பேன் பண்ண ஹீரோ இருக்காரு. ஹீரோ வந்து அந்த பஸ்ஸை வந்து ஹார்ன் அடிச்சு வண்டி நிறுத்துன்றாரு, அந்த டிரைவர் நிறுத்த மாட்டேங்கிறான். இவன் நிறுத்தியான திருப்பி கம்பல் போட்டாரு, நிறுத்த மாட்டேங்கிறான். உடனே போய் கிராஸ் கட் அடிக்கிறாரு. கிராஸ் கட் அடிச்ச உடனே அந்த பஸ் பின்னாடி பிரேக் அடிக்குது. இப்போ கேமராமேன் கையில இருந்து கேமராமேன் அசிஸ்டன்ட் கிட்ட கேமரா மாறுது, அவர் எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. இவர் கீழே இருந்து இறங்கி வராரு. இப்ப கேமராமேன் கையில கிட்ட வருது, கேமராமேன் அந்த கேமரா கையில வாங்குறாரு. இப்போ டைரக்டர் ஓடி போய் இன்னொரு வண்டியில போய் மாஸ்டர் கூட போய் இருக்கிறாரு. அங்க இருந்து அவரு மாஸ்டர் கிட்ட இருந்து அங்க இருந்து மைக்கில் இருந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. இப்போ இவர் நடந்து போறாரு. அந்த கொஞ்சம் ஃபாஸ்டா பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா வரமாட்டேங்குது. இதோட ஃபாஸ்டா பேச முடியாதோ. ஸோ பஸ் கிட்ட போறாரு.
போய் வந்து அந்த படியில் ஏறுறாரு. ஸோ காம்போசிஷன் வைஸ் லோவாக இருக்கக்கூடாதுன்றக்காக ஒரு செட்டர் ஸ்டெண்ட் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போடுறாரு. அது மேலே கேமராமேன் ஏறி சின்ன கரெக்ட் காம்போசிஷனில் வைக்கிறாரு. அங்கே ஒரு சீன் ஒன்று போகுது. கடைசியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்து இங்கே வந்து திரும்பி பார்த்தாச்சுன்னா ஹைவேஸில் ஆப்போசிட் ட்ராக்ல 2 வண்டி வருது. அது வில்லன் குரூப் ட்ராக்கு. ஒரு 15 ஃபைட்டர்ஸ் வராங்க. இப்போ இறங்கி ஓடி போய் வண்டியில் போய் ஏறுறாங்க. வண்டியில் போய் ஏறின உடனே அதுக்குள்ள அந்த ஜீப் வந்து பக்கத்தில் நிற்குது. 15 ஃபைட்டர்ஸ் இறங்குறாங்க. இறங்கி ஃபைட் ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறார். எடுத்தவனும் ஒரு புட்டிச்சு வச்சு நெஞ்சில கத்தி எடுத்து குத்தி மற்றவனெல்லாம் த்ரில் ஃபுல்லாக பார்த்து ஒவ்வொருத்தனையும் எட்டி உதைக்கிறாரு, மிதிக்கிறாரு, குத்துறாரு, அடிக்கிறாரு. ஆனால் எட்டி உதைக்கும் போது அவன் பறந்து போகணும். என்னன்னா ஒரு ஃபைட்டர் அடிச்சதுக்கப்புறம் அப்படி திரும்பி கேமரா அப்படி திரும்பி வரும்போது எல்லாமே சிங்கிள் ஷாட். கேமரா திரும்பி வர்றதுக்குள்ள அவர் வந்து அந்த ரோப் எடுத்து ஊக்க மாட்டிட்டு ரெடியாக இருக்கணும். அந்த ஃபைட்டரை மிதிக்கும் போது ஃபைட்டர் மாஸ்டர் அசிஸ்டன்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். மாஸ்டர் அந்த கமெண்ட் வந்து இன்னொரு வேனில் உட்காந்து கொடுக்கணும். இந்த மாதிரி டார்கெட். இந்த 15 பேரை அடிச்சு போட்டு திருப்பி அந்த ஜீப்ல ஏறி கிளம்புறாரு. அதுக்குள்ள பஸ்ல உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட் 50 பேர் இறங்கி அங்கிருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் அந்த இந்த சீனுக்கு வந்து கோஆபரேட் பண்ணும். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் முடிஞ்சுது. இப்போ வண்டி மறுபடி கிளம்புது ஜீப்பு. அவங்க வந்து 2 வண்டி இவங்களை துரத்திட்டு வருது. துரத்திட்டு வரணும்னா கேமராமேன் கையில இருந்து கேமரா வந்து பறக்குது. பறந்தாச்சுன்னா 100 ஃபீட் ஹைட்டு போகுது. போயிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து வண்டி 2 வண்டி இந்த வண்டியை துரத்திட்டு போகும்போது கரெக்டாக ஹைடென்ஷன் ஒயரில் வந்து 100 மீட்டர் கிட்ட உயரத்தில் வந்து ஒரு கேமரா பட்டு டம்முன்னு கீழே வந்து உடஞ்சிருது கேமரா. அப்படியே கட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா, இன்னொரு இது சேம் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் இப்போ திருப்பி அந்த ஒயரோட ஹைட்டை மெஷர் பண்ணி 80 ஃபீட் ஹைட்டில் 100 மீட்டர் கிடையாது 100 ஃபீட் 80 ஃபீட் ஹைட்டில் அந்த கேமரா போயிட்டு இருக்குது. அங்கே போயாச்சுன்னா 2 வண்டி துரத்திட்டு போகுது. ஆப்போசிட்டில் 2 வண்டி வருது. இந்த வண்டியை மறிக்குது. இந்த வண்டியை மறிச்ச உடனே நின்று அங்கே வந்து வண்டி முன்ன பின்ன போகுது. இந்த வண்டி குறுக்க வருது. அந்த வண்டி ஒன்று இடிக்குது. அங்கே இருக்க ஃபைட்டர்ஸ் ஜிம்பாய்ஸ் எல்லாம் மேலே ஏறி இந்த வண்டி மேலே வந்து வெட்ட வராங்க, குத்த வராங்க, டம் விட்டு கண்ணாடி உடைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது மீறி அடிச்சு தூக்கிட்டு இந்த வண்டி கிளம்புது. இது கிளம்புறதுக்கு முன்னாடி கேமரா மேலே இருந்து கேமரா கீழே வருது. கேமராமேன் எப்படி கையில் பிடிச்சாருன்னு தெரியல. பிடிச்சிட்டு அங்கேயும் ஓடுறாரு, சுற்றி ஓடுறாரு. கடைசியில் இந்த ஜீப்புக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. ஜீப்புக்குள்ளே போய் உட்கார்ந்த உடனே வண்டி கிளம்புது. கிளம்பி பண்ணா பின்னாடி 4 வண்டி துரத்து ஒரு வண்டி வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல அடிச்சு பிளாஸ்ட் ஆகுது. அது மட்டும் சிஜி, பிளாஸ்ட் மட்டும் தான் சிஜி. ஆனா ஷார்ட் கட் ஆகல. அதுக்கு அடுத்தது ஒண்ணு வந்து டாப்ல உள்ள போய் ஒரு காவாயில போய் விழுது, ஒரு பிரிட்ஜுக்குள்ள போய் விழுது. அந்த உழுறது மட்டும் சிஜி. அதுக்கு அடுத்தது ஒண்ணு வந்து சென்டர் ஆஃப் த மீடியன்ல வந்து அடிச்சு நொறுங்கி அந்த வண்டி தீ பிடிக்குது. இதை தாண்டி அவர் எஸ்கேப் ஆகி போய் ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போறாரு. இந்த 3.5 கிலோமீட்டரும் எங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்து அந்த ரோடு கிடைச்சிது. எல்லா டெக்னீஷியனோட சப்போர்ட் கிடைச்சிது. விஷாலுடைய அந்த டெடிகேஷன் இருந்துச்சு, ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம். இது வந்து இதை சிங்கிள் ஷாட்டாக தான் எடுக்கணும்னு ஒரு பிடிவாதத்தோட நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன், நிறைய டெக்னீஷியன்ஸை பேசினேன். நிறைய பேர் ஸ்டிச் பண்ணிடலான்னாங்க, முடியாதுண்ணே. சில பேர் வந்து ரொம்ப ராவாக இருக்கும் சார், நாங்கள் ராவாக தான் சார் வேணும். ஆடியன்ஸ் ரொம்ப ராவாக தான் ரசிக்கிறாங்க இப்போது. அதுக்கு நமக்கு வெற்றிமாறன், பாரஞ்சித் அவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை ராவாக கொடுக்குறத பார்க்கும்போது நிறைய படங்கள் பார்த்து நம்ம கற்றுக்கிறது தானே சார். அதுக்கெல்லாம் எனக்கு நல்ல இது இருக்குது. அதுக்கு ஒரு அடையாளங்களுக்கு எனக்கு டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ராவாக ஒரு கண்டென்ட் கொடுத்தா ரசிக்க, நம்ம படமே கமர்ஷியல் படம் தான் இருந்தாலும் ஒரு கண்டென்ட் இப்படி கொடுக்கலான்னு எல்லார்ட்டையும் போராடி கடைசியில் எனக்கு கண்ணன் மாஸ்டர் கிடைச்சாரு. நிறைய பேருக்கு அவர் சொன்ன உடனே சார் என்ன வேணாலும் பண்ணிடலாம் வாங்க சார், மாஸ்டர் அந்த ஃபைட்டை மட்டும் கம்போஸ் பண்ணி கொடுத்துருங்க, அடித்து முன்ன பின்ன நான் வச்சுருக்கேன், நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் எடுத்துருங்க மாஸ்டர். ஸோ அவர் வந்து அது பண்ணிட்டாரு. ஸோ மனவலியோட தான் அந்த வேலைக்கே போனேன் நான். ஏன்னா இது முடிஞ்சிருமா முடியாதான்னு சொல்லி திருப்பதியில் ஷூட் பண்ணோம். அப்படியே மலையை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருந்தேன். நைட்டு 10:30 மணிக்கு அந்த லொக்கேஷனை பார்த்தேன். வண்டியிலே வந்து ஸ்பீடாமீட்டரை பார்த்து மெஷர் பண்ணோம். 3.5 கிலோமீட்டர் டிவைடட் பை 7 சீக்வன்ஸ் 50 எவ்ரி 500 மீட்டர்ஸ் ஒரு சீக்வன்ஸு. ஸோ இப்படி ஒரு கணக்கெல்லாம் போட்டுட்டு நைட்டு முடிச்சு காலையில் போனோம். விஷால் வந்தார், கடகடன்னு பிளான் பண்ணோம். ஒரு நாள் ஃபுல்லாக ரிஹர்சல். 2ஆவது நாள் மத்தியானம் 3 மணிக்கு ஒரு டேக்கு, 5 மணிக்கு அடுத்த டேக்கில் வந்து ஓகே ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த மன வலியும் அந்த பெயினும் வந்து போச்சு. ஏன்னா நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொன்ன, கொஞ்சம் டைம் கூட நிறைய எடுத்துருப்பேன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, படத்தில் எல்லா விஷயத்துலையும் ஆடியன்ஸை மதித்து நாங்கள் நிறையா வேலைகள் செஞ்சுருக்கோம். அது வந்து நிச்சயமாக உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும், திருப்திப்படுத்தும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் நான் பேச விரும்பலை. நீங்கள் படத்தை பாருங்கள், ப்ரெஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன பெயினோடு வருவீங்க, கண்டிப்பாக வலி, ஒரு எமோஷனலாக வெளில வருவீங்க படம் பார்த்துட்டு. நம்பிக்கை இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலம் லோலோசபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ படங்கள், இவ்வளோ ஏவி, அதுவும் ஹரிசார் படத்தில்
அவரோட ஃபங்க்ஷனில் என்னோட ஏபி வருது, நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். என்ன பேசுன்னு தெரியல, இருந்தாலும் 4 வார்த்தை பேசிடுறேன். ஹரி சாரை பற்றி நான் சொல்லணும்னா, அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் பாட்டில் வந்து யானை படம் அவர் கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்பேன். நான் ஒரு படம் பற்றியும் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். சார் இந்த படம் 6 சாமி, அப்புறம் நிறைய படம் சிங்கம், இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துட்டே இருப்பேன். இது எப்படி சார் பண்ணுங்க, இது எப்படி சார் பண்ணுங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதெல்லாம் வந்துருக்கிறோம், ரத்தனம் படம் எல்லாம் வந்திருக்கோம், எப்படி சார் அப்படின்னு. அது ஒரே வார்த்தை சொன்னார், யோகி எப்பவுமே உழைப்பு தாண்டா இங்கே ஜெயிக்கும் அப்படின்னாரு. சார் அது சினிமாவில் நீங்கள் இவ்வளோ வருஷம் சார், இன்னும் பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும், நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் சார். எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் உருவாகிட்டே இருக்கணும் சார். ரொம்ப நன்றி. அடுத்து விஷால் சார், ரொம்ப வருஷமாக பட்டத்து யானை படத்துலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மாறாமல் ஒரு ஹீரோ யாருன்னா அவர் தான் நான் பார்த்துட்ருக்கேன். விஷால் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேவிஸ்ரீ பிரசாத் சார், ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து அவர் வந்து ஒரு அவார்டு கொடுக்க வர்றாரு எனக்கு ஹைதராபாத்தில். அப்போ வந்து அவார்டு கொடுத்துட்டு கண்ணு போயிடலாம். ஆனால் அங்கே வந்து அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணார். என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தினேஷ் மாஸ்டர், அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. என்ன அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா, ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால், நானும் ஹீரோ, ஒரு புது ஹீரோ தான், டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நைட்டு ஷூட் அது. அப்போ ஒரு டான்ஸர்ஸ் சொன்னாங்க, ஒரு அம்மா, ஒரு லேடி, மாறெல்லாம் வலிக்குது, இவனுங்க ஆடி தொலைய மாட்டானுங்கன்னு. அங்கோட விட்டுட்டேன். இதுதான் ரீசன். சில டான்ஸ் மாஸ்டருக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணாம், நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதில் நான் ஒதுங்கிட்டேன். ரொம்ப நன்றி. கண்ணன் மாஸ்டர் சார், மாஸ்டர் பற்றி சொன்னோன்னா நிறைய படங்கள், எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். சமுத்திரக்கணி அண்ணன், ஏதாவது ஒரு சின்ன தவறுனா முதல்ல ஃபோன், தம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறா அப்படின்னாரு. அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது. அப்போ ஒரு முறை சமுத்திரக்கணி என்ன சொன்னார் ஒரு விஷயத்த, ஆனால் இந்த பிஸ்னஸ்ன்றாங்கன்னா, நான் காமெடி ஆக்டரு, நான் எல்லா இடத்துலையும் காமெடின்னு, ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் காமெடி இருந்தால் எனக்கு லைஃப் லாங்கில் காமெடி இருந்தால் தான், அதுக்கு தான் நான் 23 வருஷம் போராடினேன். சரிங்களா? அதனால் என் தொழில் காமெடி தான், அதை நான் மிஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னென்ன அப்படின்னு கேரளில் உட்காந்து கேட்கும்போது, இது என்னென்ன பிஸ்னஸ்ன்றாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், பிஸ்னஸ்ன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது பேசுவாங்க, அது எனக்கு தெரியும். பட் ஆனால் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார், என்னன்னா, கதை நல்லா இருந்தால் தான், ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு. ரொம்ப நன்றின்னு. அதனால நிறைய ப்ரொடியூசருங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல கதை வரும்போது என்னோட பட்ஜெட்டை நான் கம்பெனி தான் நடிக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சமுத்திரக்கணி அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச், அவரோட நான் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது, அவரோட ஸ்டோன் பெஞ்சில் அவர் மிஸ் ஆச்சு. திரும்பவும் சேர்ந்து பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கு என்னோட மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி மேடையை வந்து 19 வருஷம் தாண்டி 20வது வருஷத்தில் எனக்கு மறுபடியும் அமைச்சு கொடுத்த உங்களோட அன்புக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சாதாரண பயணம் இல்லை. திடீர்னு சொன்னாங்க 19 வருஷம் ஆச்சு, 20வது வருஷம்ன்ட்டு. சத்தியமாக அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறது இல்லை, உங்களோட அன்பு தான் பார்த்துட்டு வந்து. ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை வந்து எப்போவுமே அப்படி மேலோட்டமாக போகிறது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாகவும் மேலே போகும். ஆனால் அந்த சோர்வடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான். ஆடியன்ஸ் நீங்கள் திரையரங்கத்துக்கு வந்து இந்த நடிகை நல்லா அடுத்த படம் நல்லா பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் மறுபடியும் உழைச்சி போகிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்னைக்கு ரத்னம் திரைப்படம்
வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஏப்ரல் 19 முக்கியமான நாள், ஓட்டு போட வேண்டிய நாள். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் தயவு செஞ்சு இன்னைக்கு எப்படி நீங்கள் பொறுமையாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத காத்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களோ அதே மாதிரி நாளைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை. கண்டிப்பாக வெயில் அடிக்கும், கண்டிப்பாக நீளமான கியூ இருக்கும். ஆனால் வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வேணாம், அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலான்றது திரைப்படம். ஆனால் அன்னைக்கு ஓட்டு போயிட்டு அன்றைக்கி தான் நீங்கள் ஓட்டு போடணும். மறுபடியும் பார்த்துக்கலாம், அடுத்த 5 வருஷம் கழித்து பார்த்துக்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா சிட்டியில் எப்போவுமே வந்து குறைவாக இருக்கும் ஓட்டு பதிவு. எப்போவுமே கிராமத்தில் வந்து 70% இருக்கும், சிட்டியில் நகரத்தில் தான் வந்து 50% இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேறு 10 லட்சம் ஓட்டர்ஸ் இந்த வாட்டி இருக்காங்க. எல்லோரும் வந்து நீங்கள் ஓட்டு போடணும். அது எனக்கு அதான் அதுக்கான விஷயம் அடுத்தது அப்புறம் சொல்கிறேன். ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இன்றைக்கி நான் நடந்தது காலம்பரை. இது கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை சம்மர் ஹாலிடேஸ் தொடங்குது. 26ஆம் தேதி ரத்னம் திரைப்படம் வரப்போகுது. இந்த பயணம், இந்த திரைப்படம் ரத்னம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு மார்க் ஆண்டனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை கொடுத்தது. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு 100 கோடி கிளப் அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு வந்து எப்பவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்கறது. இவன் அவ்வளோதான் எப்பவுமே சொல்கிறது தான். சினிமா துறையில் வந்து அதிகமாக வந்து இவன் இதுக்கு மேலே போக முடியாது, இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு இயக்குனரோட போகும்போது, ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்கள் பண்ணுறீங்க, அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்ணுறீங்க, ஏங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. பரவாயில்ல, நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு. ஆனால் நீங்கள் தான் வந்து முன் வரிசையில் வந்து நீங்கள் அவனோட டேட் வாங்க போகிறீங்க, அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுன்னு சொன்னேன். அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு ஆதிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைச்சிச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைச்சிச்சு மார்க் ஆண்டனியில். எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சமுத்திரகனி அண்ணன் மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ்ஜி சூர்யா கிடைச்சாரு, சுனில் அவர்கள் கிடைச்சாரு. அந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஆதிக்கு பின்னாடி இப்போ சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டேட்டுக்காக. அதுக்கப்புறம் வந்து அதான் ஹரி சார் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து காது வச்சு எல்லாத்தையும் கேட்கணும். நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும். நம்ம கெட்டது நம்மளை பற்றி சொல்றாங்க கேட்கக்கூடாது, நம்ம அதை நெகட்டிவாக சொல்லும் போது கேட்கக்கூடாது. அப்படி இல்லை, அவர் சொன்ன மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். நம்மளை பற்றி என்ன சொல்றாங்க, நம்ம ஏதாவது திருத்திக்கணுமா, இப்போ இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம். பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்லேயே ஒரு பெரிய ஒரு இம்சை. எங்கள் அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர். இது வந்து நாங்கள் எப்பவுமே இது எதுவும் தெரியல, 8 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்கள் சேர்ந்து வரோம். தாமிரபரணி, அதுக்கப்புறம் பூஜை, அதுக்கப்புறம் இப்போ ரத்னம். ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில். ஒன்று எங்கள் அப்பா, ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து காலம்பரை கீழே இறங்கி வந்து உட்காரும் போது அவர் பேப்பர் கட்டிங் கட் பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னா என் பேர் வந்திருக்கு, தினத்தந்தி, மாலை மலர், ஏதோ ஒரு பேப்பர்ல என் பேர் வந்திருக்கு. அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே, விஷால் கலக்கும் சண்டைக்கோழி, விஷால் வந்து இந்த படத்தை தோல்வி அடைஞ்சாரு, அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னா பரவாயில்ல. இந்த கேரக்டர் எங்க நைனா எப்படின்னா, விஷால் பேர் வந்தா போதும், ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து அவர் சின்சியரா பேப்பர் கட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்ல உனக்கும் பிரியாமணிக்கும் காதல்னு வருது, இதே ஏன்ப்பா கட் பண்றீங்கன்னா, இல்ல உன் பேர் வந்திருக்கு அவ்வளவுதான், அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு. 2வது கேரக்டர் வந்து எங்க அம்மா. ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படப்பேடி போகும்போது, டே இங்கிட்டு வா, நீ எப்போ ஹரியோட படம் பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா அது நேரம் வரும்போது கண்டிப்பாக அமையும். சும்மா நான் வந்து டிவிலே பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ சீக்கிரமாக வந்து ஹரியோட எனக்கு ஹரியோட நீ இப்போ படம் பண்ணணும்.
பட் டைம் வரும்போது கண்டிப்பாக நான் நடக்குமா, டெஃபினட்டாக நடக்கும்னு ஒவ்வொரு வாட்டி இப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் மார்க்கண்ணி முடிஞ்சு இப்போ சுற்றி கேட்கும்போது எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து, சார் வந்து பழைய விஷால் பார்க்குற மாதிரி ஒரு சண்டைக்கோழி, திமிரு, தாமிரபரணி விஷால் பார்க்கணும் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ தெரில. இதுக்கு உண்மையிலே மனசார எப்பவுமே ஃபில்டர் கிடையாது, உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான். வினோத் வந்து சொன்னாப்புல, சார் நீங்கள் ஹரி சாரோட மறுபடி படம் பண்ணோம், நீங்கள் பண்ணோம் சார் அப்படின்னாப்புல. கரெக்ட், ஓகே. நான் நேராக ஹரி சார் ஃபோன் அடித்தேன். சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா சார்? ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி தான், நான் எப்பவுமே என்னோட பெரிய அண்ணன் மாதிரி தான் நான் வந்து ஹரி சார் பார்த்தது உண்டு பர்சனலாக. எப்பவுமே ஒரு பெரிய அண்ணன் கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அவங்க வீட்டில் கூட என்னை அப்படி தான் பார்ப்பாங்க, அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க. நான் ஹரி சார் கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம், பண்ணலாம் விஷயம் இல்லை, அங்கிட்டே இருங்க சார், நான் வரேன் உங்கள் ஆஃபீஸ்க்கு, அலுவலகத்துக்கு வரேன், நம்ம படம் பண்ணலாம் சார்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னார். லைன் சொல்லும்போது ஒரு விஷயம் எப்பவுமேங்க, ஒரு நடிகருக்கு, ஒரு புதுமுக இயக்குனருக்கு கதை சொல்லும்போது அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது டக்குன்னு சொல்லிடலாம். ஒரு பெரிய இயக்குனர் 3ஆம் முறை வரும்போது, அது 2 முறை, அதுவும் பெரிய வெற்றி உங்களால் கிடைச்சதுனால 3ஆம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு தயக்கத்தில் இருப்போம் டெஃபினட்டாக, எப்படி பண்ணியிருப்பாருன்னு. ஆனால் எனக்கு ஒரு தேவி சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, சுகுமார் சொன்ன மாதிரி, சமுத்திரகன்யான் சொன்ன மாதிரி, எல்லாரும் அது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட், ஒரு விஷயம் வச்சிருந்தாரு திரைக்கதையில். ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அது கேட்ட உடனே வந்து எனக்கு டக்குன்னு ஹரி சார் சொன்னேன், சார் இது டெஃபினட்டா வந்து எனக்கு பெரிய சந்தோஷம், கரெக்டான டைம்ல நான் உங்ககிட்ட வந்துட்டேன். இது வேற ஒரு ஹீரோ பண்ணியிருந்தா கண்டிப்பா நான் வருத்தப்பட்டிருப்பேன். எனக்கு கண்டிப்பா இது பண்ணிடலாம் சார், கரெக்டா பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கார்த்திக் ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு படம் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா வந்து இல்லை கார்த்திக் இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சுது. இதுதான் ஒரு நானும் ஹரி சார் பயணம் தொடங்கணும், இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஏன்னா இப்படி நின்று பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்னதான் நினைச்சாலும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் தேவை. அப்படி வந்து எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கார்த்திக் கிடைச்சாப்புல. எனக்கு தெரியாது அப்போ டார்லிங் அலங்கார் பண்ணினோ இல்லை ஜி ஸ்டுடியோ, அந்த டைம்ல வந்து எனக்கு பேர்கள் தெரியாது. ஆனால் கார்த்திக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தென் ஐ காட் டு மீட் எவ்ரி ஒன் அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃப் அண்ட் அந்த படம் தொடங்கிடுச்சு. எனக்கு தேவி இந்த படத்தை கூட இசையமைக்கிறாருன்னு சொன்னோடனே அப்பா கடைசியா என் டார்லிங் வந்து என்னோட சேர போறாப்புல அப்படின்னு சொல்லி தேவியும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வந்து கேஸ்டிங்னு சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமா, பிரியாவோட ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன், லவ்லி ஹியூமன் பீயிங். அண்ட் கண்டிப்பா ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஹரி சார் பத்தி, இதுக்கு நீங்க கை தட்டணும். ஹீரோக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லா இயக்குனரும் கொடுப்பாங்க. ஆனா ஒவ்வொரு படத்துல, ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஏன் திரைப்படத்துல ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணியை வந்து தியேட்டர் விட்டு வெளில போகும்போது அவங்கள மனசுல வச்சுக்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து உண்டாக்கி கொடுப்பாரு. அதுதான் ஒரு படத்தோட வெற்றி. ஹீரோ வந்தான், சண்டை போட்டான், லவ் பண்ணா, கல்யாணம் பண்ணிட்டான், முடிச்சு அதுக்கப்புறம் படம் முடிச்சு, அப்படி இல்லை. அந்த கதாநாயகிக்கு என்ன கதாபாத்திரம்ன்றது என் கேரியர்ல நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவ்வளவு வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகிக்கு ஒரு கிடைச்சிச்சுன்னா, அந்த கதாநாயகின்ட்டு இல்லை, அந்த பெண்மணிக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய அளவுல பேசப்படும். இந்த நேரத்துல வந்து இப்போ சமுத்திரகனி அண்ணன் வராரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு சூப்பர், ஓகே அண்ணன், போத் ஆர் பார்ன் டு டிஃப்ரெண்ட் மதர்ஸ், அவ்வளவுதான். என்னோட அண்ணன் என்ன வேணாலும் அவர்கிட்ட போய் பேசலாம், கட்டி பிடிச்சி அழுவலாம், சிரிக்கலாம், என்ன ஆகலாம். ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார் கேட்கும்போது, நானும் விஷாலும் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது. நாங்கள் சில விஷயங்கள் சில கதைகள் கேட்கும்போது மறந்துடுவோம். ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு கதை வந்து நான் அண்ணனை விரட்டிகிட்டே இருக்கேன், ஒரு கதை அண்ணன் இந்த படம் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அந்த நேரத்தில் இவருக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாமல் எனக்கு இப்போ 100 ரூபாய் கொடுத்தேன்னு நினைக்கிறேன்.
1:30 மணிக்கு நைட்டு ஒரு கதை சொல்லும்போது பல வருஷம் ஆச்சு. அண்ணன் வச்சுக்கோங்க, நான் யார் எந்த ஹீரோ நீங்க சந்திச்சிடாதீங்க, நான் தான் இந்த படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இப்போ தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து போகணும்னு சொல்றாருல்ல, அதுக்கு வந்து முன்னுதாரணமா வந்து நான் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து, ஏன்னா எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் நடிகர்கள் ஆகும்போது எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து நாங்கள் இயக்குனர் தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால தான் துப்பறியாள 2ல வந்து நான் இயக்குனராக 25 வருஷத்தோட கனவு நினைவாகுது. அது நினைவாகுது, அது வருது. அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில் யோசிச்ச ஒரு விஷயம் என்னவா நான் ஆகணுன்றது, அது வந்து இயக்குனர் ஆகணும்னு நினச்சி அப்பா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி இன்னைக்கு வந்து அது தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் அந்த கனவு வந்து முன்னாடியே கொண்டு வந்ததுக்கு. அண்ட் எனக்கு யோகி பாபு படத்துல இருக்காரு, ரொம்ப என்னோட எமோஷன் வந்து நான் சத்தியமா நான் ஒரு சராசரி மனிதனா, நான் ஒரு வாக்காளரா இந்த நாட்டு குடிமகனா நான் வந்து நான் பதிவு பண்றேன், அவ்வளவுதான். அது சில நேரத்துல சில பேர் கோவப்படுவாங்க, கோவப்படுங்க, ஆனா நான் சொல்றது உண்மைதான். நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மைதான், அதுக்காக தான் நான் சொல்றேன். அரசியல் இருந்ததே தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி கேட்டாங்க, கேட்டது நான் சொன்னது. நான் இப்பவும் சொல்றேன், 26 வந்து நான் வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். நீங்க பூர்த்தி செஞ்சிருங்க, நல்ல விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் ஏங்க அரசியல்வாதிகள் நடிகர்களா மாறும்போது நடிகர்கள் ஏங்க அரசியல்வாதியா மாறக்கூடாது, அதுதான் நான் சொல்றேன். நீங்க நல்லது செஞ்சிட்டீங்கன்னா நாங்க எதுக்குங்க இன்னொரு கொடியை வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கணும்? நல்லது செய்யறதுக்கு வந்து என்ஜிஓ வந்து யாருக்காவது வேவ் லென்த் மிஸ் ஆகுதா? எல்லா என்ஜிஓ வந்து ஒரே உணர்வு தான், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்றது. ஆனா ஏன் கட்சிகள் மட்டும் வந்து வெவ்வேறு மேனிபெஸ்டோ வெவ்வேறு? அப்படி இல்லை, எல்லாருக்கும் என்ன ஒரு குறிக்கோள், நல்லது செய்யணும். நான் வந்து சார் ஹரி சார் படத்துல நடிக்கும் போது விளாத்தி குளத்துல வந்து நான் போய் எனக்கு அந்த நேரத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, கடவுள் கொடுத்த வாய்ப்பு. அந்த நேரத்தில் அந்த இடத்துல தண்ணி குடிநீருங்க, சாதாரண குடிநீர். இப்போ டேப் ஓபன் பண்ணி பல் தேய்க்கும் போது கூட எனக்கு பயமா இருக்கு. அது மூடி அது கரெக்டா பயன்படுத்தணும், அந்த தண்ணியை இப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கிராமத்தில் பார்த்த ஒரு விஷயம் தான். அதுதான் வந்து நாங்க வந்து ஆதங்கங்கள்லாம் நாங்க சொல்றது. இன்னைக்கு கூட காலையில வந்து 7 மணி ஃபிளைட்ல நான் போயிருந்தா ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நான் பார்த்துருக்க முடியாது. 12 மணிக்கு ஃபிளைட்ல போனதுனால தான் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நடந்தது. அது ஒரு நல்ல ஒரு மனிதர் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க பேர் அபூர்வா தான். அவங்களும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். இந்த பெண்மணியை வந்து பாக்குறது, நம்ம உழைக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோமே, அதை தாண்டி ஒருத்தர் அவங்களோட உழைப்பு சொல்லும் போது நம்ம இனிமே சொல்லக்கூடாது நம்மளோட உழைப்பை பத்தி அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து கடவுளா பார்த்து என்னை வந்து போற போக்குல வந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்து கார்த்திக் கொடுத்துருக்காரு. நான் அதுல வந்து நல்லது செய்யறேன். உங்களுக்கே தெரியும், அரசியலுக்கு வந்தா ஒரு எம்எல்ஏக்கு என்ன மாதம் கிடைக்குது, ஒரு எம்எல்ஏக்கு வந்து 12 மாசத்துல எப்படி, கண்டிப்பா கம்மியா தான் கிடைக்கும், கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் இழந்துதான் போகணும், எல்லாமே தெரியும் சார். ஐ நோ டெஃபினெட்லி. அதுக்குள்ள நீங்க உங்க விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து இதே மாதிரி ரத்தனத்தை மாதிரி இன்னும் பெரிய ரத்தனங்களா கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களை சந்தோஷப்படுத்துவோம். அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பண்ணணும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். என் கையில இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இது வந்து கண்டிப்பா நான் நாளைக்கு ஓட்டு போட்டுருவேன். அந்த மாதிரி நீங்களும் ஓட்டு போட்டுருங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், எல்லாரும் சொல்றது வாங்க திரையரங்குக்கு வந்து படம் பாருங்கன்னு. ஆனா கண்டிப்பா நான் உங்களை மறுபடியும் இந்த வருஷம் கடைசியில மறுபடியும் இன்னொரு திரைப்படத்துல நான் ப்ரமோஷன்ல வந்து உங்களை தைரியமா நான் சந்திப்பேன். மார்க் ஆண்டனி சொன்னது நடக்கலன்னா நான் இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து அட்டென்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா தைரியமா என்னால் இப்போ உங்களை சந்திக்க முடியாது. சொன்ன விஷயங்கள் மார்க் ஆண்டனி இருந்ததுனால தான் நீங்க வந்து 100 கோடிக்கு நீங்க கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. அதனால தான் இன்னைக்கும் நான் சொல்றேன், ஹரி சார் உழைப்பு, விஷால் இல்ல அதெல்லாம் ஓகே, ஹரி என்ற இயக்குனரோட உழைப்புல நாங்கெல்லாம் வந்து அந்த யூனிவர்ஸ், இஸ் எ யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ்ல நாங்கெல்லாம் ஒரு பிளானட்ஸா வந்து நாங்க வந்து கரெக்டான அலைன்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு கேலக்சியான ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ ஏப்ரல் 26 உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க தேங்க்யூ சப்னா, தேங்க்யூ. இந்த சட்டை மாத்துற விஷயம் வந்து கண்டிப்பா வந்து என்னால முடியாது. என்னால ஒரு இன்டர்வியூலயே வந்து அத்தனை சட்டை வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாப்ல காஸ்டியூமர்.
முடியாதுங்க, ஒரே சட்டை தான். ஆனா ஓயாம சட்டை ஆனா சூப்பரா இது எங்கிட்டு வாங்குறாருன்னு மட்டும் நான் கேட்கணுங்க. ஏன்னா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். என்னோட டார்லிங் நிக்கிலுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இஸ் பின் தேர் சின்ஸ் லாங் டைம் வித் மீ. அதை பார்த்தீங்களா 3வது சட்டை. இப்போ அதுக்குள்ள நீங்க வந்து பிரஸ் மீட் முடியறதுக்குள்ள 4வது சட்டை. என்ன காஸ்டியூம் வந்து நானும் ஹீரோயின் மாத்தணும்னு அவசியம் கிடையாது, இவரே மாத்திடுவாரு. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஐ வுட் லைக் டு சே ஒன் திங். எனக்கு நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் சாங் ராஜசுந்தரம் மாஸ்டர் சாங் காதலிக்க மாசே இல்லைன்றது பயந்து 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 நின்னேன். நல்ல வேலை எப்படியோ முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ இவர் உட்காந்துருக்காரு டார்லிங் தினேஷ் மாஸ்டர். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த நட்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு 3 வார்த்தையில் சொல்லிடலாம். அது ஓகே. பட் என்ன ஒரு நடிகனா வந்து இவனும் வந்து செம்மையா டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டுனது பொறுமை வேணுங்க. 20 டேக்கு நீங்க பாக்குறதெல்லாம் வந்து இப்போ ஒரு சிங்கிள் இதுல பாக்குறீங்க. ஆனா பொறுமையா காத்துட்டு இருப்பாரு, அப்படியே நின்றுட்டு இருப்பாரு அப்படின்னு. நான் பாட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அவரும் வெயிட் பண்ணி சிங்கிள் ஷாட் எல்லாம் வச்சிருவாரு எனக்கு பிஜிஎம் எல்லாம். அந்த நம்பிக்கை தான் என் மேல இருக்கிற நம்பிக்கை. என் டார்லிங் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து எனக்கு லைக் அதான் சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய நபர்கள் வந்து நான் இழக்கக்கூடாது அப்படின்ற பட்டியலில் இருக்கிற ஒரு நபர் வந்து தினேஷ் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் சில்ட்ரன். they are family to me. and இன்னொரு ஏஜென்ட் டீனா அப்புறம் மிராஜ் 2 பேர் வந்து மறக்கவே முடியாது. நாங்கள் பண்ணுற சேட்டைகள் இவருக்கு தாங்க முடியாது. இவர் வந்து அவங்கள தள்ளி விட்டு என்னை வந்து படப்பிடிவு கொண்டு வருவார். அந்த வகையில் வந்து தினேஷ் பீயிங் part of my journey in this 20 years and making and molding me as a better dancer, இது ஒரு பெரிய விஷயம். யாராவது விட்டுட்டேன்னா நன்றி. நான் ரசிகர்கள், நான் என்றைக்குமே உங்களை ரசிகர்கள் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் தெய்வங்கள், என்னோட நண்பர்கள். நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் போய் நீங்கள் சம்பாதிச்ச காசில் ஒரு துளி எடுத்துக்கிட்டு விஷால் நம்பி அந்த படத்தை பார்த்துட்டு என்னை வந்து இத்தனை வருஷம் நீங்கள் அழகு படுத்தி பார்க்கறதுல எனக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதில்ல, இந்த சமுதாயத்தை திருப்பி கொடுக்கறதில்ல நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். கடன் வாங்கினாலும் சரி பரவாயில்ல, ஆனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சு நிம்மதியாக ஒரு 4 மணி நேரம் தூங்குறதுக்காக நான் பண்ணுற ஒரு விஷயம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இந்த இதுக்காக பப்ளிசிட்டிக்காக எல்லாம் இல்லை. நான் வந்து இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதுதான் நான் ஏங்கிட்டு இருக்கிறது. அதுதான் எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது. நீ வந்து ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்ட, நீ வந்து 4 பேருக்கு வந்து நல்லது செய்யும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உட்காந்துருக்காங்க 2 பேர். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்டாங்க. ஆர்யாவுக்கு அப்புறம்னு சொன்னேன். அந்த பரதேசி ஆர்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் வந்து அம்மா வந்து இப்போ ஆர்யா கல்யாணம் ஆயிடுச்சு, எவ்வளோ நல்ல பொண்ணு சாயிஷா கல்யாணம் பண்ணிட்டான், இன்னைக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு, நீ என்ன பண்ண போகிறான்னு. அம்மா பிரபாஸுக்கு கல்யாணம் ஆகட்டுமா, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இப்போ வந்து அம்மா காத்துட்ருக்காங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பிரபாஸுக்கு எப்போ கல்யாணம்னு. ஒருவேளை பிரபாஸுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா சல்மான் பாய் இருக்கார், சல்மான் கானுக்கு ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். லுக் பின்னாடி சார். கல்யாண் வந்துக்கலாம்.